ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பொன்னிறமா வந்து உருளைக்கிழங்கு பொரிஞ்சு வந்துட்டு நாங்கள் இதை வந்து பிளேட்டில் எடுத்துக்கொள்வோம். நல்லா என்னன்னு சொல்கிறது கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து. நாங்களும் வந்து இப்போ மெஸ்ஸிக்கு எல்லாருக்குமே வந்து சின்ன பிள்ளையில வந்து உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிச்சு மசிச்சு சீச்சினா அது வந்து ஒரு நல்ல சத்தாக இருக்குது. மதியத்தில் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜ்ஜியும் வந்து செய்து சாப்பிடலாம். ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் வீணா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து மரக்கறிலாம் வந்து சமைக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே வந்து மதிய உணவை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்னிங்கே வந்து மாமி வந்து சோறு வெள்ளைக்கறி எல்லாமே வந்து சமைச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கு வந்து எனக்கு பிடிச்சமான ஒரு சம்பல் வந்து நான் போட்டிருக்கேன். அது வந்து அடுத்த சாப்பிடும்போது அந்த சம்பல் என்னன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து மெயினாக என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல வந்து குழம்பு வைக்க போகிறோம். நல்ல ஒரு குழம்பு ஒன்று வைக்க போகிறோம். அது அன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு போய் என்னெல்லாம் அடுத்து வச்சுக்கோம்னு சொல்லி தேவையான பொருட்களையும் பார்த்து நாங்கள் வந்து கறி வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னெல்லாம் செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கிச்சனுக்கு வந்துட்டோம் கறி வைக்கிறதுக்காக. நாங்கள் ரெண்டாலும் மார்னிங் வந்து வடிவாக சாப்பிட்டோம். மாமி வந்து இன்னும் சாப்பிடலப்பா. அவங்களுக்கு குழம்பு வச்சா தான் மாமி வந்து சாப்பிட்றாங்க. அவங்க வேலைக்கு எல்லாமே வந்து செய்துட்டாங்க. ஓகே, நாங்கள் இப்போ வந்து உருளைக்கிழங்கு குழம்பு வந்து சும்மா வைக்கையில் வந்து பொரிச்சு தான் வைக்க போகிறோம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உருளைக்கிழங்கு குழம்பு. அப்படி வச்சா எல்லாருமே வந்து நல்ல வடிவாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து நாங்கள் என்னெல்லாம் அடுத்து வச்சுக்கோம்னு சொல்லி பார்ப்போம், வாங்க. ஓகே, வந்து மெயினாக வந்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி பழம், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் வந்து வாசத்துக்காகத்தான். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை, ரம்பை, தேங்காய் பால் தேவையான அளவு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து கறி வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ வந்து கறி வைக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன்னா நாங்கள் மறந்து போன ஒரு விஷயம் எதுன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நான் அப்பளம் தான் பொரிச்செடுக்க போனேன். அதுக்கு பிறகு வந்து உருளைக்கிழங்கு பொரிச்செடுத்து கறி வைக்க ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டியும் வந்து கொதிச்சிட்டுது. அதுக்கு வந்து நாங்கள் எண்ணெயை விட்டு அப்பளத்தை முதல் பொரிச்செடுப்போம். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சா தான் அப்பளம் வந்து இதாக பண்ணுது. அது இல்லாட்டி அந்த சோந்த மாதிரி வந்துடும் அப்பளம், இந்த முருகலை வரா. ஓகே, எண்ணெய் வந்து கொதிச்சிட்டு நாங்கள் இப்போ அப்பளத்தை போட்டு எடுப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து அப்பளத்தை பொரிச்சு எடுத்துட்டு மீதியை பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா முறுமுரண்டு அப்பளம் வந்து நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம். எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறபடியா இந்த எண்ணெயிலேயே நான் வந்து இப்போ உருளைக்கிழங்கு வந்து போட போகிறேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து உப்பு போட்டு பிரட்டையில் என்னென்னு சொன்னால் கறிக்கு உப்பு போடுறதானே உருளைக்கிழங்கு வந்து சும்மா தான் வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து நாங்கள் 2 தரமாக தான் வந்து பொரிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வந்து பொரிஞ்சு வரும் மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பொன்னிறமா வந்து உருளைக்கிழங்கு பொரிஞ்சு வந்துட்டு நாங்கள் இதை வந்து பிளேட்டில் எடுத்துக்கொள்வோம். ஓகே, நான் இப்போ வச்சிருக்கிற
உருளைக்கிழங்கு வந்து பெரிய போடுறேன். உருளைக்கிழங்கு வந்து பொரிஞ்சு வரட்டுக்கும் என்னன்னு சொல்கிறது கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து. நாங்களும் வந்து இப்போ மெஸ்ஸிக்கு எல்லாருக்குமே வந்து சின்ன பிள்ளையில வந்து உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிச்சு மாசிச்சு சீச்சினா அது வந்து ஒரு நல்ல சத்தாக இருக்குது. மதியத்தில் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜ்ஜியும் வந்து செய்து சாப்பிடலாம். என்னன்னு சொல்கிறோம் மிளகறின்னு சொன்னாலே பொரித்து வடிவாக சாப்பிட்டா தான் வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கு வந்து நல்ல ஒரு சாப்பாடு தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே பொன்னிறமாக பொரிஞ்சிக்குது. நாங்கள் பிளேட் எடுத்துட்டு ஓகே, இது வந்து எண்ணெய் வந்து அதிகமாக வந்து பொரிக்கிறதுக்காக தான் பொரிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சிட்டு இனி தாளிக்க போகிறோம். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து சூடாக தானே இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளியை போட்டு வதக்கும். வெங்காயம் வந்து வாங்குது. இப்போ நாங்கள் வந்து வெந்தயம் போடுறோம். உருளைக்கிழங்கு கறிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயம் வந்து அதிகமாக போடுவோம். நல்ல வாசமாக டேஸ்டாகவும் இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு. உருளைக்கிழங்கு வந்து ஸ்பெஷலாக வந்து வைக்கல வளம்பு மாதிரி தான் நாங்கள் வந்து வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை, அடுத்தது வந்து ரம்பையில். இப்போவே வதக்கும் போதே நல்ல வாசமாக தான் இருக்குது. வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டுக்கு நாங்கள் அது மட்டும் வைப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை திட்டத்துக்கு வந்து வெங்காயம் வந்து வதங்கிட்டு நாங்கள் இந்த டைமில் வந்து தக்காளி பழத்தை போடுவோம். வதங்கிறதுக்காக கொஞ்சம் வதங்கினா தான் நல்ல டேஸ்டாக இருக்குன்னு சொன்னால் சில பேருக்கு அந்த கொஞ்சம் முழுசாக இருக்கிறது இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக வந்து வதங்கி வந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சார். ஓகே, தக்காளி பழம் வந்து வதங்கி வரது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம்லாம் வந்து நல்ல இந்த மசியை வந்து வதங்கி வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க தேங்காய் பால் இதில் வருது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு தூள். தூளை வந்து நல்லா கலந்து விடுவோம். சொன்னால் நாங்கள் கடைசியாக தான் வந்து பொரிச்சதை போடுவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு. ஓகே, கறி வந்து ஒரு கொஞ்சம் வந்து கொதித்து வரும்போது நாங்கள் வந்து உருளைக்கிழங்கு போடுவோம். அது மட்டும் வெயிட் பண்ணுவோம் கொதித்து வரட்டுக்கு.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லாவே வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. நாங்கள் இந்த டைமில் வந்து பொரித்து வச்சுட்டு உருளைக்கிழங்க போடுவோம். அப்போ வந்து இந்த தூளெல்லாம் வந்து சேர்ந்து அதோட வேறு நல்ல டேஸ்ட். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தண்ணி குழம்பாக வராது, நல்ல ஒரு பிரட்டல் கறியாக தான் வர போகுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உருளைக்கிழங்குலாம் அப்படியே சேர்ந்து தூள் மணம் எல்லாம் அழிஞ்சு வர கொஞ்சம் பத்தி வர கறியை ரக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கறி வந்து நல்லா பிரண்டு வந்துட்டு இதை வந்து இப்போ நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சாலும் அந்த சூட்லேயே வந்து நல்லா பிரண்டு வந்துடுது. இது கணக்காக இருக்குது, நல்லா திக்கான கறியாக. ஓகே, நாங்கள் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ண போகிறோம். நல்லாவே வந்து கொதித்து வந்துட்டு இனி வந்து எங்களோட மெயின் வேலை தான். நாங்கள் வந்து இனி சாப்பிடும்போது பார்ப்போம் என்னெல்லாம் சாப்பிட போகிறோம்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் எல்லாம் முடித்து சாப்பிட்றது வந்து இருந்தாச்சு. இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பாடுன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள் என்ன சமைச்சிருக்கோம்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு பிரட்டல் குழம்பு. பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் தானே குழம்பு நல்லா பிரண்டு வந்துட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவாம் பருப்பும் வெள்ளைக்கறி. இதுதான் நான் வந்து சொன்னால் அந்த சம்பல் வல்லாரை கேரட் போட்ட சம்பல். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பளம். இவ்வளோ தான் எங்களோட சாப்பாடு, இன்றைக்கி மதிய சாப்பாடு. ஓகே, என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து மரக்கறி சாப்பாடு சொன்னால் நல்ல ஒரு விருப்பம் தான். ஓகே, இன்றைக்கி வந்து எனக்கு எல்லா காரையுமே வந்து பிடிச்சது தான். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உருளைக்கிழங்கு வந்து நல்ல உரைப்பு கறியாக தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கறி எல்லாமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களை மாமியாக்கள் எல்லாருமே என்ன சொன்னால் தயிர் வச்சு சாப்பிட்றாங்க. மரக்கறின்னு சொன்னால் எல்லாருக்கும் அது விருப்பம். ஓகே, நான் வந்து தயிர் சாப்பிடல, அதை வந்து எடுக்கல. ஓகே, இந்த சாப்பாடு வந்து நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கு மதிய சாப்பாடு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஓகே, நீங்களும் வந்து இது மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மரக்கறி சாப்பாடு வந்து சாப்பிட தானே வேணும். அடிக்கடி என்னென்னு சொல்கிறோம், மச்சவங்க வந்து சாப்பிட்லாம். மரக்கறி வந்து இப்படி நல்ல சுவையாக வந்து சமைச்சு சாப்பிடுங்க. ஓகே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் வீணா. பாய்.